கோவையில் ஸ்னாப்சாட் செயலி மூலம் சிறுமியை தொடர்பு கொண்டு அறைக்கு வரவழைத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கல்லூரி மாணவர்கள் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவை உக்கடத்தைச் சேர்ந்த சிறுமியை காணவில்லை என அவரது பாட்டி உக்கடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக காவலர்கள் விசாரணை நடத்தி வந்த நிலையில் சிறுமி வீடு திரும்பியுள்ளார். சிறுமியிடம் உக்கடம் காவலர்கள் விசாரணை நடத்திய போது குனியமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் ஸ்னாப்சாட் செயலி மூலம் சிறுமியை தொடர்பு கொண்டு அவரை தங்களது அறைக்கு வரவழைத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது தெரியவந்தது. தொடர்ந்து சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த தனியார் கல்லூரி மாணவர்கள் ஜெபின், ரக்ஷித், அபினேஸ்வரன், தீபக், யாதவராஜ், முத்துநாகராஜ், நிதிஷ் ஆகிய 7 பேரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த உக்கடம் காவல் நிலையத்தினர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வேலூரில் கொலை வழக்கில் கைதான தண்டனை கைதி மருத்துவமனையிலிருந்து தப்பியோடிய விவகாரத்தில் 4 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். 2021ஆம் ஆண்டு காட்பாடியில் நடந்த கொலை வழக்கில் கேரளாவைச் சேர்ந்த பாபுஷேக் கைது செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் தண்டனை கைதியாக இருந்து வந்தார். உடல்நலக்குறைவு காரணமாக பாபுஷேக் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் காவலர்கள் அசந்த நேரம் பார்த்து அங்கிருந்து பாபுஷேக் தப்பியோடியதை அடுத்து சித்தேரி பகுதியில் அவரை காவலர்கள் மடக்கி பிடித்து கைது செய்தனர். பாதுகாப்பு பணியில் கவனக்குறைவாக இருந்ததாக பொற்கை பாண்டியன், கோகுல், சத்தியமூர்த்தி மற்றும் கண்ணன் ஆகிய 4 காவலர்களை பணியிடை நீக்கம் செய்து காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டார். போராடி ஜெயிப்பதுதான் அழகு என்று பேட்மிண்டன் சாதனை சகோதரிகள் துளசிமதி முருகேசன், கிருத்திகா முருகேசன் ஆகியோர் டிஸ்கோ வித் கேஎஸ் நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனிடம் பகிர்ந்து கொண்டுள்ளனர். நான் 5th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு போறேன் சார். அப்போ வந்து பாக்குறோம் எல்லாம் வந்து பிராண்டட் ஷூஸ், பிராண்டட் ராக்கெட்ஸ் எல்லாம் வச்சுட்டு போறாங்க. நாங்க வந்து அந்த கேன்வாஸ் ஷூ, ஸ்கூல் கேன்வாஸ் ஷூ, அந்த 200 ரூபாய் டிஷர்ட் அதெல்லாம் போட்டு போறோம். அப்போ வந்து நாங்க வந்து நிறைய டோர்னமெண்ட்டுக்கு வந்து என்ட்ரி கொடுத்துருக்கோம். எதுக்குன்னா டிஷர்ட் கொடுப்பாங்க, டோர்னமெண்ட் என்ட்ரிக்குன்னா டிஷர்ட் ஃப்ரீ எல்லாருக்கும். ஸோ அந்த டிஷர்ட் வாங்கி போட்டுட்டு தான் நாங்கள் போயிருக்கோம். மற்றவங்களும் அதை வந்து அவங்க கூட அவங்க கார் எல்லாம் வந்து பென்ஸ் கார், ஆடி கார்லாம் வந்து இறங்குவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நான் அப்பாட்ட கேட்டிருக்கேன், பயந்துருக்கேன். ஒரு தாழ்வு மனப்பான்மை கண்டிப்பாக இருக்கும் எல்லாருக்குமே. அந்த ஒரு சின்ன அப்பெல்லாம் இருந்திருக்கு எனக்குமே. ஐயோ இவ்வளோ காஸ்ட்லியாக இப்படி வந்து இறங்குறாங்களே, சூப்பராக விளாடுவாங்க அப்படின்னு. ஸோ அப்புறம் தான் புரிஞ்சுது, நான் ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம என்ன வேர் பண்ணுறோம், நம்ம என்ன ஷூ போடுறோன்றதுல இல்லை, நம்ம ஆப்போனண்ட்டை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறோன்றதுல தான் இருக்குன்னு சொல்லி இந்த விஷயத்தையும் அடிக்கடி சொல்லுவார். அழகுன்றது வந்து நீ போடுற ட்ரெஸ்ஸுலையோ, நீ வந்து போடுற பிராண்டடான ஷூஸ் அந்த மாதிரி போடுறதுல நீ அழகு கிடையாது. நீ தோத்து போகிற மேட்ச்ல கடைசி பாயிண்ட்ல போராடி அந்த மேட்சை ஜெயிச்சுட்டு வர பத்தியா, அதுதான் அழகு. அத்தனை பேர் உன்னை பாக்குற இடத்துல நீ வைக்கிற பத்தியா, ஒரு அத்தனை பேர் இருக்காங்க, நீ அங்க ஸ்டேஜ்ல ஏறி போய் நீ அந்த மெடலை வாங்குறல்ல, அதுதான் அழகு. நீ என்னைக்குமே அதை யோசிக்க கூடாதுன்றதை ஸ்ட்ராங்கா எங்களுக்கு சொல்லிட்டே இருப்பாரு சார்.